ஹலோ, நான் உங்கள் ஷக்கி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான கதையோடு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க. என் பேர் அனிதா. அனிதாவோட ஊர் பார்த்திங்கன்னா கும்பகோணம். கும்பகோணத்தில் தான் படித்தது எல்லாமே காலேஜு. படித்து முடித்தோடனே கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு வேலைக்கு வர அனிதா. வேலைக்கு வரப்போ ஹாஸ்டலில் தான் தங்க வேண்டிய ஒரு நிலமை வருது. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்டலாம் பேசுகிறா, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட. அப்போ ஒரு பொண்ணு, ஏன் ஹாஸ்டலு நல்லாயிருக்கும் அனிதா, அதுலேயே வந்து நீ தங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அனிதா, அதுலலாம் அமௌண்ட் அதிகமாக இருந்தால் எனக்கெல்லாம் வேண்டாண்டி அப்படிங்கிறா. இல்லை அதிகம்லாம் இல்லை, 5000 ரூபா தான் அப்படிங்கிறா. உடனே சரி அப்போனா நானும் வந்து உன்னோட இதிலேயே தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5000 பணத்தை கொடுத்து தங்குறா. முதல் மாதம் நல்லபடியாக போகுது வேலை. மறு மாதம் பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்பெனியில். எப்போ பார்த்தாலும் வந்து இவளையே அனிதாவே கூப்பிட்டுட்ருக்காங்க. அதுவும் அந்த சூப்பர்வைசருக்கு அனிதா மேலே ஒரு கண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா அனிதா வந்து ரொம்ப அழகாக இருப்பாள், எல்லார்கிட்டேயும் நல்லா பேசக்கூடிய ஒரு பொண்ணு. அப்படி இருக்கிறதுனால அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். அந்த கம்பெனியில் உள்ள பசங்கள்லாம் அனிதா கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறானுங்க. ஆனால் அனிதா இல்லை அப்படி நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிகு பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அந்த சூப்பர்வைசர் வந்து எப்படியாச்சும் அனிதாவை நம்ம வலையில் விழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ரொம்ப லேட்டாக அனுப்புறது வேலையிலேருந்து அப்படிங்கிறது தான். அனிதா எல்லாருக்கும் வேலை வந்து 8 மணியோட முடிஞ்சிட்டாலும் அனிதா கொஞ்சம் நல்லா வேலை பார்க்குற பொண்ணுனால 10 மணி வரைக்கும் அவளை வந்து இருக்க வைக்கிறது, சாப்பாடெல்லாம் அவனே வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். இது வந்து அனிதாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து, நான் எனக்கு வேலைலாம் வேண்டாம் சார், நான் ஊருக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறா. என்ன அனிதா, இதுக்கெல்லாம் நீ கோச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது சொல்லு? நீ நல்லா ஒரு வேலை பார்த்தன்னா உனக்கு ஹவர்ஸ் அதிகமாகும், பணம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அதனால தானம்மா நான் வந்து உனக்கு வேலை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே நீங்கள் வேலை கற்றுக் கொடுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா 9 மணிக்கெல்லாம். உடனே சூப்பர்வைசர் வண்டி எடுத்துகிட்டு, என்ன அனிதா, நான் உங்ககிட்ட என்ன மாதிரி பேசுகிறேன்னு உனக்கு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே ஏன் என்னை இப்படி தவிக்க விட்டுற அப்படின்னு அந்த சூப்பர்வைசர் சொல்கிறாரு. உடனே இவளும் ஒரு இவ்வளோ பிகு மனசுக்குள்ளே வந்து எப்படியாச்சும் இவர் சூப்பர்வைசர் நல்லா சம்பளம் வாங்குறாரு, இவர் கூட இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் அப்படின்ட்டு அனிதாவுக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் பிகு பண்ணி தானே வந்து சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கொஞ்சம் பிகு பண்ணுறா. அப்போ வந்து, நானே வண்டியில் அழைச்சாந்து உன்னை விடட்டுமா ஹாஸ்டலில் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவரும் பின்னாடியே பைக் எடுத்துகிட்டு வராரு. அப்போ இடையில வந்த ஒருத்தர் வந்து, என்னம்மா உன் வீட்டுக்காரர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, நீ என்னம்மா போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து, அதெல்லாம் அவரெலாம் எங்கள் வீட்டுக்காரெலாம் கிடையாதுங்க, தெரியாமல் பேசாதீங்க, உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நடந்து போகிறா. சூப்பர்வைசருக்கு ஒரே சிரிப்பு. அதுக்கப்புறம் மறுநாள், அனிதா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சொல்லுங்கள் சார், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. நீ தான் அனிதா வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு, நீ நாளைக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுக்க முடியுமா, என்னோடய ஒய்ஃபு பிள்ளைங்களாம் வெளியூர் போயிருக்காங்கம்மா அப்படிங்கிறாரு. ஏன் சார், உங்களுக்கு ஏன் வேலை செய்ய முடியாதா? எனக்கு வந்து அந்தளவுக்கெல்லாம் ரொம்ப வேலை செய்ய முடியாதுமா, அந்தளவுக்கெல்லாம் என் ஒய்ஃபு தான் வீட்டில் எல்லாம் பண்ணும், அதனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பார்க்குறேன் சார், நாளைக்கு சண்டே தான், இருந்தாலும் உங்களுக்காக வேணால் நான் பார்க்குறேன், வர்ற மாதிரி இருந்தால் உங்களை எப்படி நான் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறா. இருக்கவே இருக்குது இந்த ஃபோன் நம்பர், நீ வச்சுக்கோ, எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணு, நான் உடனே ஒன்று வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
மறுநாள் வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கான் அவன் ஃபோனுக்காக. அவள் வந்து அதே மாதிரியே ஃபோனும் பண்ணுறா. பண்ணோடனே ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது சூப்பர்வைசருக்கு. அனிதா வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது மாதிரி எப்படியோ நீ நினச்ச மாதிரியே வந்துட்ட அனிதா, நான் ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சமையல் வேலையெல்லாம் பார்க்குறியா, எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சமைச்சிட்றியா அன்றைக்கி அப்படின்னு சொன்னோன்னே, இவளும் வந்து ஓரளவு நல்லா சமைக்கிறா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறா. அப்போ வந்து உனக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அனிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவை எடுத்தாந்து அனிதா கையில் வந்து சூப்பர்வைசர் கொடுக்குறான். கொடுத்தோடனே என்ன சார் இதெல்லாம் புதுசா அப்படின்னோடனே, உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன், போன வாரம் காஞ்சிபுரம் போயிருந்தேன், இந்த சேரீ அழகாக இருந்துச்சு, உனக்கு உன் கலருக்கு இது சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். உடனே அவளும் வாங்கி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே என்ன அடுத்தது சமாச்சாரம் தான். 2 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவன் வந்து கேட்குறான், அனிதா ஓகே தானே உனக்கு அப்படின்ட்டு. எனக்கு ஓகே தான் சார், நீங்கள் தான் எனக்கு ஓகேவா என்னென்னு சொல்லணும் அப்படின்னோடனே, எனக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, என் ஒய்ஃபோட கூட நான் அப்படி இருந்தது கிடையாது, இன்னைக்கு வேணுங்கிற அளவுக்கு இருந்துட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனிதா இங்கேருந்து கிளம்பிடுறா. அப்புறம் அனிதா என்ன பண்ணுறா, பணம் வந்து இவன்கிட்ட வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடையில ட்ரெஸ்ஸுக்கு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சூப்பர்வைசர்கிட்ட கேட்குறா. அவனும் நிறைய சம்பளம் வாங்குறனால இவளோட இருக்கணுங்கிறதுக்காக எல்லா பணத்தையும் வந்து கொடுக்குறான். இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு வருஷத்தில் அனிதாவும் வேறு ஊருக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் பாவமாக இருக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த கதைகளில் வர உங்கள் கதைகளில் இது மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.